என்ன கொல்றது எப்படி? அதெல்லாம் நம்ம ஏரியா இல்லடி. உன் மாமாவுக்கு என்ன வேலை? அதெல்லாம் அவர் பாத்துக்குவாரு. நந்தினி, நந்தினி, இரு, குடு குடு. நந்தினி. இதுக்கு நான் பாத்துக்கிறேன், வா. ஓடு. பிரபா, எங்க போயிருந்தீங்க? என்ன தம்பி, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போயிருந்தோம். அதான் எங்க போயிருந்தீங்கன்னு கேக்குறேன். கோயிலுக்கு தான் தம்பி போயிருந்தோம். போய் நீங்க கோயிலுக்கு போல. என்ன தம்பி நீங்க ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்க? நந்தினி, நீ போய் அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு வா. கோவிலுக்கு போனது உண்மைதான் பிரபா. ஆனா திரும்பி வரும்போது அப்படியே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஜெயிலுக்கு எதுக்கு போயிருந்தீங்க? பெரியப்பாவை பார்க்க தான் போயிருந்தோம். அந்த அளவுக்கு உனக்கு என்ன பரவே? அவரோட எனக்கு என்ன உறவு? அப்படிலாம் இருந்தா நான் அந்த போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பேனா? அப்புறம் எதுக்கு அவரை பார்க்க போன? நாம இப்படி கஷ்டப்படுறதுக்கு அவர் தானே காரணம். அந்த ஆள் தானே நம்ம குடும்பத்தை நிர்மூலமாக்கணும்னு நினைச்சாரு. அதனால தானே மாமாவை தூண்டி விட்டாரு. அதுக்கான கெடுதலும் பண்ணி நம்மள இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாரே. அவர் என்ன நல்லா வறந்துட்டாரு. சிங்கத்தை சர்க்கஸ்ல அடிச்சு பிச்சு போடுற மாதிரி தானே சோறு போடுறாங்க. நாங்க இதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்துருவோம். ஆனா ஜெயில இருந்து நீ மீண்டு வர முடியுமா? நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கலான்னு போனது மட்டும் கிடையாது. குருவி கூட்ட கலைக்கிற மாதிரி என் குடும்பத்தையே கலைச்சிட்டியே. நீ நல்லா இருக்கியா? நீ ஒரு பக்கம் ஜெயில இருக்க, உன் தம்பி மக ஒரு பக்கம் ஜெயில இருக்கான். உன் பொண்டாட்டி உன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேங்கிறா. உன் மருமக என்னடா செத்து போன மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு பெருச்சாலி மாதிரி மறைஞ்சு தெரியறான். கிருஷ்ணமாமா குடும்பத்துக்கு நல்லது நினைச்ச என்ன தவிர உன் குடும்பத்துல யாராவது நல்லா இருக்காங்களான்னு கேட்டேன். அப்படியே கூனி குறுகி தோலை குனிஞ்சு போய் நின்னா. இதெல்லாம் நிஜம்தானா? சத்தியமா இதுக்காக தான் போகணும். அத கேக்கல. நீ பேசினதெல்லாம் கேட்டு தலை குனிஞ்சு நின்னாருன்னு சொன்னியே, அது நிஜமான்னு கேட்டேன். நிஜமா நின்னாரோ இல்ல அப்படிலாம் நடிச்சாரோன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் அப்படிதான் நின்னாரு. அவர் அந்த வார்த்தைக்குள்ள திருந்திருவாருன்னு நானும் நம்பல. ஆனா எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. நான் போய் கேட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா நான் உனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் தான் நினைச்சேன். கேட்டா நீ வேண்டான்னு சொல்லிடுவேன். அதான் நான் கேட்கல. என்ன மன்னிச்சுக்கோ. பரவாயில்ல. நீ தான் எந்த தப்பும் பண்ணலையே. அந்த கிழவன் இன்னும் ஜெயில தானே இருக்கான். நமக்கு கெடுதல் நினைக்கலாம், ஆனா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா வெளியில திரியறான் பாரு இவங்க வீட்டுக்காரன் கிரி, அவன் தான் விஷம். அவனால என்ன அர்த்தம் எப்படிப்பட்ட ஆபத்து வேணாலும் வரலாம். உங்க அக்காவும் அந்த ஆளை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் நான் இங்க தங்கறதுக்கே ஒத்துக்கிட்டேன். ஐயாவை கொன்னது கண்ணனா தான் இருக்கும். அதுக்கு அந்த ஆளு தான் ஐடியா கொடுத்துருப்பான். அந்த ஆளு மட்டும் ரத்னமாமா கிட்ட மாட்டினா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். அவன் தலைமறைவா இருக்கிற கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி மத்த விஷயத்தையும் வாங்கிடலாம். அந்த இன்ஸ்பெக்டர் செல்லதுரையால எதுவுமே பண்ண முடியாது. பாருங்க, எப்பயாவது தப்பி தவறி கிரி உங்களை கான்டாக்ட் பண்ண வச்சுக்கோங்க. நைஸா பேசி வர வச்சிருங்க. அப்புறம் ரத்னமாமா கிட்ட சொல்லி அவனை புடிச்சு கொடுத்துடலாம். கண்டிப்பா புடிச்சு கொடுத்துருவான் தம்பி. அந்த ஆளை ஏன் கையால புடிச்சு கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சார், எடுத்துக்கங்க. சாரு கொடுங்க. எங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறணும்னு இந்த அம்மாக்கு ஒரு எண்ணம் இருக்குச்சல. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அப்படி ஒரு எண்ணம் இருந்தா மாத்திக்கங்க. டிபார்ட்மெண்ட்ல சாரோட சிசியங்க நாங்க நிறைய பேர் இருக்கோம். எங்களை மீறி அவரை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. வீணா வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்காதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன் சார். அந்த பயம் எப்பவுமே இருக்கட்டும். போங்க. செல்லா, சரவண மேல இருக்கிற கொலைகேஸை நிரூபிச்சு எப்படியும் தண்டனை வாங்கி கொடுத்துருவல்ல? சார், கிருஷ்ண சாட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு.
அந்த பையன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தத மிரட்டி வாங்கினதா சொல்லிட்டான். இப்போ உன் கஸ்டடியில தானே இருக்கான். அவனை சம்மதிக்க வைக்காமலா நீ திருப்பி அனுப்பிச்சிருவ? கண்ணம்பைய வர ரொம்ப பயப்படுறாயா. அவரு கோட்டர் கோயந்தேன் தண்ணியை போட்டுட்டு நடந்ததெல்லாம் எங்கேயா உளறி வச்சிருவானு எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா. அதுக்கான அவசியமே இல்ல சார். சீக்கிரம் கேஸ முடிச்சு சரவணனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா இந்த கேஸே முடிஞ்சு போயிரும்ல. யோ அதுக்குள்ள அந்த கண்ணம்பைய ஏதாவது ஏடா கூட பண்ணிடுவானு தான் ஒரு பக்கம் உதச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒண்ணு செய்யட்டுமா சார்? என்ன? இன்னைக்கு ராத்திரி ஒரு ஆக்சிடென்ட். கண்ணப்பையன் மேல லாரி மோதி அவன் செத்து போயிட்டான் சார். யோ 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 பாவையா அவன் வேண்டாயா சார். பாவம் பார்த்து ஒரு சாட்சியை நாமளே விட்டு வைக்கலாமா? யோ அதுக்கு இல்லையா, அவனால நிறைய காரியங்கள் ஆக வேண்டியிருக்கிய. அப்புறம் உங்க இஷ்டம் சார். அவனால ஏதாவது சிக்கல் வருதுன்னா சொல்லுங்க, அவன் வாயடைச்சிருவோம். யோ அதெல்லாம் தேவைப்படாது. தேவைப்படும் போது பாத்துக்கலாம், அதை விட்டுடுங்க. இப்போதைக்கு சரவணை கன்விக்ட் ஆகி உள்ள போட்டோம். ஒருவேளை அவன் தண்டனையில இருந்து தப்பிச்சிட்டான்னா திரும்பவும் அவன் குடும்பம் எல்லாம் ஒன்னாயிடும், குதூகலமாயிருவாங்க. அந்த சான்ஸ் கொடுக்க கூடாது. அந்த கவலையை விடுங்க சார். அவனால வெளியவே போக முடியாது, அது ஏன் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. மந்திரி எல்லாம் உங்களை தேடி வர்ற அளவுக்கு இருக்காங்க. நாம இப்படி ஆந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு தெரியுறமே, உங்க மந்திரியை பிடிச்சி நாம இதுல இருந்து வெளியில வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன். ஆமையா, நீ அதையும் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த விஷயத்தை எப்படி சரி பண்ண முடியும்னு நல்ல வக்கீல் கிட்ட பேசிட்டு ஏற்பாடு பண்றேன் சார். யோ என் ஒய்ஃப் தான் வந்திருக்க. வாங்க. அவர் எங்க இருக்காரு? அந்த ரூம்ல இருக்காரு. சொல்லல பாகிதா. ம் வா உட்காரு. என்னங்க கொடு. இந்தாங்க உங்களுக்கு ட்ரெஸ். அண்ணே, எனக்கும் வாங்கிட்டு வந்துட்டீங்களாமா? கொஞ்சம் இருங்கம்மா, கொஞ்சம் சரி, இருங்கம்மா, கொஞ்சம் இருங்க, இந்த வரேன். உட்காருங்கம்மா, உட்காருங்க. அப்புறம் அங்க என்ன நடக்குது? என்னங்க கிருஷ்ண வீட்டை காலி பண்ணிட்டு இத்து போன ஒரு வீட்டுக்கு போயிட்டான். சூப்பர், வெரி குட். நீங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த மாதிரி கண்ணன் டிரான்ஸ்போர்ட் கம்பெனில போய் உக்காந்துட்டான். பாருடா. சூப்பர். பிரபா நம்ம வீட்ல தாங்க இருக்கான். நீங்க அப்பா எல்லாரும் எங்களுக்கு எதிரி மாதிரி நாங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவனை நம்மாளாக்கணும் கீதா. அவனை எங்கெங்க நம்மால் ஆக்குறது? இந்த கொலைய சரவணா பண்ணல, உண்மையான கொலையாளிய கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். கிருஷ்ணனுக்கு பிறந்த பிள்ளைங்களே கொஞ்சம் புத்தி உள்ள புள்ள, அதுதான். அது துள்ளதானே செய்யும். நான் காலையில அப்பாவை பார்த்தேன். ஜெயிலுக்கு போயிருந்தியா? ஆமாங்க. என்ன சொல்றாரு? சரவணனை லாக்அப்ல வச்சு கொல்ல சொல்றாரு. அவரு பாட்டு அங்க உட்கார்ந்துகிட்டு சர்வ சாதாரணமா ஆர்டர் போட்டுருவாரு. ஏய், லாக்அப்குள்ள வச்சு ஒருத்தனை கொண்டது சாதாரண விஷயமா? அதுவும் இவன் கோர்ட்ல இருந்து கஸ்டடிக்கு கொண்டு வரப்பட்ட அக்யூஸ்ட். கொலை பண்ணிட்டு மறைக்க முடியுமா? பெரிய பரபரப்பாயிடும். ஆனா அவர் சொல்றதுல ஒரு விஷயம் இருக்கு. சரவணன் லாக்அப்ல வச்சு செத்தான்னா மத்த பசங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா மேலதான் கோவம் வரும். நடராஜ் கோவக்காரன். அவன் கோவத்தை கொஞ்சம் லைட்டா நயமா தூண்டி விட்டன்னு வச்சுக்க, கிருஷ்ணன் அவனே போட்டு தள்ளிடுவான். அதத்தாங்க அப்பாவும் அபிப்பிராயப்படுறாரு. எல்லாம் சரிதாம்மா. நான் டியூட்டில இருந்தா எல்லாம் செஞ்சிருவேன். ஆனா இப்ப எப்படி சார்? நான் இருக்க சொல்லுங்க, அவனுக்கு மங்களம் பாடிடுவா. அது எப்படியா முடியும் சார்? கொலை கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சரவணன் பயந்துட்டான். ஜெயிலுக்கு போறதுல அவனுக்கு விருப்பம் இல்ல. பார்த்தான், லாக்அப்ல இருக்கிற சுவிட்ச் போர்டை உடைச்சு ஒயரை கடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். இதுக்கு
தண்டனை கொடுத்தா சுவிட்ச் போர்டுக்கும் கரண்ட்டுக்கு தானே சார் தண்டனை கொடுக்கணும். சூப்பர்யா, சூப்பர் 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 சூப்பர். யோ கரண்ட் மேட்டர் கரெக்டா புடிச்சயா. சூப்பர், முடிச்சிரு முடிச்சிரு. கண்டிப்பா முடிச்சிரு முடிச்சிரு முடிச்சிரு. சிஸ்டர் அவருக்கு வெயிட் பண்ணுங்கம்மா. அவருக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் தெரியலையே. ஐயோ அத்தை, என்ன அத்தை, நீங்க வாங்க, முதல்ல வந்து உட்காருங்க. உட்காருமா, அழாதீங்க, வாங்க உட்கார். வாங்க அத்தை. பயப்படாத உமா, மாப்பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. நான் பயப்படலனே. எல்லாருமா சேர்ந்து அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோமேன்னு கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல உமா. வயசு ஏற ஏற மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் நோய் வருது சகஜம் தானே. கவலைப்படாம இரு, எல்லாம் சரியாயிடும். இல்லன்னு கொஞ்ச நாளாவே எதுவுமே சரியில்லை. ஐயாவும் அண்ணன் அநியாயமா இறந்து போயிட்டாரு. நம்ம சரவண குற்றவாளியா நிக்கிறான். கடன் பிரச்சனையினால பலவிதமா கேவலப்பட்டோம். வீடு வாசல் எல்லாம் பறி போய் இப்ப பழைய நிலைமைக்கு வந்துட்டோம். எல்லாத்துக்கும் மேல அப்பா மேலேயே குத்தம் சொல்லி பிள்ளைங்க எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு மனவலியத்தான் தாங்குவாரு. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிதான் அவருக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. கடைசியில இதோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த நிலைமையில கிடக்குறாரு. அத்தை, அத்தை இங்க பாருங்க, அழாதீங்க, கவலைப்படாதீங்க. இப்படி ஆகுறதும் சொத்து நம்ம கையை விட்டு போறதுலாம் எல்லாம் மனுஷங்க வாழ்க்கையில நடக்கிறது தான். எங்க மனசை தளர விடாம இருக்கிறது தானே மாமாக்கு இப்போ மருந்து. நீங்க வேணா பாருங்க, மாமா சீக்கிரமா குணமாயிடுவாரு. பிரிஞ்சு போன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம குடும்பத்துல பழைய சந்தோஷம் திரும்பறதுக்கு ரொம்ப நாள் இல்ல அத்தை. தைரியமா இருங்க. அத்தை, டாக்டர் 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 டாக்டர், டாக்டர் அவர் எப்படி இருக்காரு? கண்ணு முடிச்சிட்டாரா? நாங்க போய் அவரை பார்க்கலாமா? அவர் அப்சர்வேஷன்ல இருக்காரு. இப்போதைக்கு அவரை பார்க்க முடியாது. ஆமா, அவருக்கு இதுக்கு முன்னாடி ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது வந்திருக்கா? ஆமா டாக்டர், வந்திருக்கு. வீட்ல ஒரு பிரச்சனையாயி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சோம். அப்ப ஏற்பட்ட அதிர்ச்சியில ஒரு தடவை அவருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு. ஆனா அது சாதாரண நெஞ்சு வலின்னு சொன்னதுனால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டோம். அப்ப இது 2வது தடவை. இப்ப செக் பண்ணி பார்க்கும்போது அவரோட இதயத்துக்கு போற ரத்த குழாயில 90% பிளாக் இருக்கிறது தெரியுது. செகண்ட் டைம்ன்றதுனால உடனடியாக அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். அதுக்கு நம்ம உடனே ஆன்ஜியோ பண்ணி பிளாக்கை ரிமூவ் பண்ணணும். அழாதீங்க அத்தை. ஆன்ஜியோ பண்ணா அவர் பழைய மாதிரி ஆயிடுவாரா டாக்டர்? அப்படி சொல்ல முடியாதுமா. ஆன்ஜியோங்கிறது ஒரு சிம்பிளான மெத்தட் தான். அந்த அடப்பை ரிமூவ் பண்ண முடிஞ்சா நல்லது, இல்லைன்னா ஆபரேஷன் தான் பண்ணணும். ஆபரேஷன் பண்ணாதான் சரியாகும்னா அதையே செஞ்சிடலாமே டாக்டர். எடுத்த உடனே ஓபன் ஹார்ட் சர்ஜரியை நாங்க ரெக்கமெண்ட் பண்றது இல்லம்மா. சுலபமா குணமாயிடும் நம்புவோம். இப்படி எல்லாம் ஆகும்னு நாங்க கனவுல கூட நினைக்கல டாக்டர். எது நல்லதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆனா எப்படியாவது அவரை காப்பாத்தி கொடுத்தா போதும், உங்களுக்கு புண்ணியமா போகும்.
நீங்க கவலைப்படாதீங்கம்மா. கடவுள் என்னைக்குமே நல்லவங்களை கைவிட மாட்டாரு. அவரை காப்பாத்துறதுக்கு தான் நாங்க இருக்கோம். நீங்க கேஷ் கவுண்டர்ல பணத்தை கட்டிடுங்க, நாங்க ஆன்ஜியோ பண்ணிடுறோம். அழாதீங்க. டாக்டர் எவ்வளவு பணம் கட்டணும்? 30,000 பணம் கட்டினாதான் நாங்க ஏற்பாடு பண்ண முடியும். லேட்டாக அவர் உயிருக்கு ஆபத்துங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சரிங்க டாக்டர். டாக்டர் குணமாகறதுக்காக தான் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். எப்படி இருந்தாலும் பணத்தை கட்டிடுவோம். நீங்க அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். சீக்கிரம் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. நான் பணத்தை கொண்டு வந்து கட்டுறேன். ஆனா வைத்தியம் பண்ண லேட் ஆக வேண்டாம் ப்ளீஸ். ஓகே. அழாதீங்க. உமா என்னம்மா இது? நீயே நொறுங்கிட்டா எப்படிமா? இந்த பார் தைரியமா இரு. என் கையில ₹1 கூட இல்லையேன்னா அத்தை கோடி கோடியா சம்பாதிச்சு கொடுத்த மனுஷனுக்கு வைத்தியம் பார்க்க கூட பணம் இல்லையே. உமா நான் எதுக்குமா இருக்கேன்? நீ கவலைப்படாத, எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். நான் எப்படியாவது பணத்தை புரட்டிட்டு வரேன். இசை நீ அத்தை கூடவே இரு. தனியா விட்டு எங்கேயும் போயிடாத. அப்படியே அப்படியே அத்தையை கூட்டிட்டு போய் கேன்டீன்ல ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க. போகும்போது சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போ. அப்புறம் தேட போறாங்க. மருந்து மாத்திரை ஏதாவது ஒண்ணு இங்கேயே மெடிக்கல் ஸ்டோர் இருக்கு, அங்கேயே வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து பணத்தை கட்டிடுறேன். சரிங்கப்பா, நான் பத்திரமா பாத்துக்கமா. வரேன் உமா. நீங்க சரி. பத்திரமா போயிட்டு வாங்க. அத்தை சரியாயிடும் அத்தை, அழாதீங்க அத்தை. சார் என்ன நடக்குதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு சார். என்ன வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கிறதா எனக்கு மெயில் வந்திருக்கு. இனிமே நீங்க தான் சார் முடிவு பண்ணணும். இந்த கேஸ்ல நீங்க இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு பெரிய இடத்துல முடிவு பண்ணி இப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் நோ வே கனெக்டட் வித் திஸ். அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அமைச்சரே நேரடியா தலையிட்டு உங்களை இந்த ஏரியாவில இருந்து ரிலீவ் பண்ணிருக்காரு. எனக்கு என்னமோ அமைச்சருக்கு நெருக்கமானவங்க இதுக்கு பின்னணியில இருந்து சதியில ஈடுபட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த இன்ஸ்பெக்டர் வேற அமைச்சர் தன்னோட மாமான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆர்டரை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப திமிரா பேசினாரு. அவர் அப்புறமா என்ன செய்யணுமோ செய்வோம். எனக்கு என்னமோ இது பர்பஸா பண்ண மாதிரி தான் தெரியுது. சதீஷ் கொலைகேஸ்ல கூட இப்படிதான் பண்ணாங்க. ஏன் அமைச்சர் இப்படி பண்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு விஷயம் மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் சார். டிசி கிரி இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சார் இது கிரி யூஸ் பண்ண நம்பர்ல இருந்து பேசின கால் லிஸ்ட் சார். சரவணன் ஐயாவை கொலை பண்ணதா சொன்ன அதே நேரத்துல கண்ணனுக்கு கிரி கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. கிரியோட நம்பர் பழவேற்காடு டவரை காமிக்குது, கண்ணனோட நம்பர் கிருஷ்ணன் வீட்டு ஏரியா டவரை காமிக்குது. அதனால எனக்கு சந்தேகம் என்னன்னா கிரி சொல்லி கண்ணன் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கண்ணனுக்கும் கிரிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. வெறும் யுகத்தை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது மிஸ்டர் ரத்னம். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை சார். உங்களையும் மீறி என்ன இப்போ ரிலீவ் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட இப்போ எந்த அதிகாரமும் இல்லை. அஃபிஷியலாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த நம்பர் டிசி பேர்லையும் இல்லை. அப்படியா? அப்புறம் யார் பேர்ல இருக்கு? அதை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கேன் சார். இசையோட கல்யாணத்தை கிரி சொல்லி தான் கண்ணை நிறுத்தியிருக்கான். இசையை எம்எல்ஏ கடத்திட்டு போகிறதுக்கும் கண்ணை ஹெல்ப் பண்ணியிருப்பான்னு தோணுது. கிருஷ்ணன் குடும்பத்தில் நடக்கிற எல்லா குற்றங்களுக்குமே கிரிக்கு சம்மந்தம் இருக்கு, கிரியோட கண்ணனுக்கும் சம்மந்தம் இருக்கு. இப்போ எல்லாமே எதுக்காக நடந்ததுன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஒரு விதத்துல அமைச்சர் உங்களை இப்படி பண்ணது கூட நல்லதுக்கு தான். ஏன்னா செத்தது உங்க அண்ணன், கொலையில சந்தேகப்படுறது உங்க அண்ணன் பையனை. அதனால உங்களை இந்த கேஸ்ல நேரடியா இன்வெஸ்டிகேட் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். புரியுது சார், நீங்க சொல்றது சரிதான். அதனால இப்போதைக்கு நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருங்க. ஆனா மறைமுகமா இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அதுக்கு தேவையான எல்லா ஹெல்ப் நான் பண்றேன். தேங்க்யூ சார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிக்கிறேன் சார். வெரி குட் ரத்னம், இதே ஃபோர்ஸோட இருங்க. உங்க திறமை மேல எனக்கு மட்டும் இல்ல, டிபார்ட்மெண்ட்டுக்கே நிறைய நம்பிக்கை இருக்கு. அத்தனை எவிடன்ஸை சீக்கிரமா கண்டுபிடிச்சு ஒப்படைங்க. நிச்சயமா சார். அந்த கிரியால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ரொம்ப அவமானம். முதல்ல கிரியை பிடிச்சே ஆகணும். சைலண்டா அதை பண்ணுங்க. எல்லா எவிடன்ஸையும் பக்காவா தயார் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் செல்லாவில இருந்து மினிஸ்டர் வரைக்கும் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும். கண்டிப்பா சார். ஆல் தி பெஸ்ட் ரத்னம். தேங்க்யூ சார். இதுல
30,000 இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு ஆன்ஜியோக்கு ஒரு பில் போட்டு கொடுங்க. பேஷண்ட் நேம் கிருஷ்ணன். வணக்கம் டாக்டர். வாங்க. டாக்டர், நான் பணம் கட்டிட்டேன். ஓகே. ட்ரீட்மெண்ட் இப்போ ஆரம்பிச்சிருவீங்கல்ல? நாங்க உடனே ஆன்ஜியோ பண்ணிடுறோம். தேங்க்யூ டாக்டர். என்னாச்சுன்னு பணம் ரெடி பண்ணி கட்டிட்டியா? பணத்தெல்லாம் கட்டிட்டேம்மா. டாக்டர் ஆன்ஜியோ உடனே செய்யறேன்னு சொல்லிட்டு போயிருக்காருமா. பயப்படுறது எதுவும் இல்லை. என்னங்க இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.